தற்பொழுது சென்னையினுடைய வாக்காளர் பட்டியல் வாக்காளர்களுடைய நிலவரம் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. சென்னையினுடைய வாக்காளர்கள் 14,000 அதாவது சென்னையிலுடைய எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு நீக்கப்பட்டவர்கள் 14,25,018 வாக்காளர்கள் சென்னையில் நீக்கப்பட்டுள்ளனர். அதாவது சென்னையினுடைய வாக்காளர் பட்டியலை தற்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியலை சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வெளியிட்டுள்ளார். அவர்தான் சென்னை மாவட்டத்திற்கான தேர்தல் அதிகாரி. அதன் அடிப்படையில் தற்பொழுது சென்னையில் 14,25,018 வாக்காளர்கள் தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளனர். சென்னை 25.79 லட்சம் வாக்காளர்கள் தற்பொழுது உள்ளனர். சென்னையிலுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 25.79 பேர் 25.79 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை சென்னையில் 14,25,018 வாக்காளர்கள் தற்பொழுது சென்னை மாவட்டத்தில் நீக்கப்பட்டுள்ளனர். சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 18 தொகுதிகளில் 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். எஸ்ஐஆருக்கு முன்பு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது சென்னையில் 40,04,694 வாக்காளர்கள் ஏற்கனவே எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்வதற்கு முன்பாக இருந்தனர். எஸ்ஐஆருக்கு பின்பு 25,79,676 பேர் வாக்காளர்களாக தற்பொழுது கண்டறியப்பட்டுள்ளனர். நீக்கப்பட்ட வாக்காளர்கள் என்பது 14,25,018 பேர் சென்னையில் நீக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் தற்போதைய நிலவரப்படி இந்த வரைவு வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் 25,79,676 பேர் தான் தற்பொழுது வாக்களிக்க முடியும் என்று தற்பொழுது தேர்தல் ஆணையம் வாக்களிப்பவர்களுடைய எண்ணிக்கையை கண்டறிந்துள்ளது. கிட்டத்தட்ட இதுவரையில் பார்த்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அதிகமாக நீக்கப்பட்ட எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு நீக்கப்பட்ட வாக்காளர்கள் என்பது சென்னையில் தான் உள்ளது. ஏற்கனவே சோழிங்கநல்லூர் தொகுதியில் 7 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் சென்னையில் 14,25,018 வாக்காளர்கள் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு நீக்கப்பட்டுள்ளனர். அதன் பிறகு சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தமாக சென்னையுடைய எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு வாக்காளர்கள் எண்ணிக்கை 40,04,694 பேர் வாக்களிக்க தகுதியுள்ளவராக எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன்பு வாக்காளர் பட்டியலில் இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த பணிகளின் போது 25,79,676 பேர் தான் தற்பொழுது வாக்காளர்களாக தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது. 14,25,018 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இது மிகப்பெரிய எண்ணிக்கை. அதாவது இதை பார்க்கும்போது சென்னையில் கிட்டத்தட்ட 3 முறை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கான அந்த கால நீடிப்பு என்பது அளித்த போதும் அவர் நிறைய பேர் ஏராளமான வாக்காளர்கள் அந்த பணிகளை பூர்த்தி செய்யவில்லை என்பதுதான், அதாவது அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கவில்லை என்பதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் சென்னையில் மட்டும் 14,25,018 வாக்காளர்களை தற்பொழுது வாக்காளர் பட்டியலில் இருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக. இது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை என்று பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல அதிகமான வாக்குகள் சென்னையினுடைய புறநகர் மாவட்டமான செங்கல்பட்டில் மட்டும்தான், சென்னைக்கு உட்பட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் 7 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தனர். தற்பொழுது சென்னையில் மட்டும் 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். சென்னையினுடைய வாக்காளர்கள் மொத்தமாக சென்னையில் உள்ள 18 தொகுதியிலும் 25,79,676 பேர் தான் வாக்களிக்க தகுதி உள்ளவர்கள் என தற்பொழுது தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு கண்டறிந்துள்ளது. சென்னையினுடைய வாக்காளர் நிலவரம் சென்னையில் தற்பொழுது 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை 38 மாவட்டங்களில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும்தான் 7 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருந்தனர். அதைவிட அதிகமாக சென்னையில் 14,25,018 வாக்காளர்கள் தற்பொழுது வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். சென்னையினுடைய வாக்காளர் எண்ணிக்கை என்பது 25,79,000 பேர் வாக்காளர்களாக உள்ளனர். சென்னையில் தற்போதைய நிலவரப்படி இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் படி 27 லட்சம் பேர் வாக்களிக்கலாம் என தற்பொழுது தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது. அதேபோல் நீக்கப்பட்டோர் விவரம் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இறந்தவர்கள், அதாவது சென்னையில் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது 1,56,555 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். முகவரி இல்லாதவர்கள் 27,328 பேர் நீக்கப்பட்டுள்ளனர்.
குடிபெயர்ந்தவர்கள் வேறொரு இடத்துக்கு குடிபெயர்ந்தவர்கள் 12,22,164 பேர் கண்டறியப்பட்டுள்ளார். இரட்டை பதிவு 18,722 பேர் வந்து இரட்டை பதிவாக கண்டறியப்பட்டுள்ளது. மற்றவை 199 என தற்பொழுது தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது. சென்னையினுடைய பெண் வாக்காளர்கள் 13,31,240 பேர் வந்து சென்னையிலுடைய பெண் வாக்காளர்களாக உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் சென்னையில் பொறுத்தவரை ஆண் வாக்காளர்கள் 12,47,690 பேர் வந்து ஆண் வாக்காளர்களாக தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது. மூன்றாம் பாலினத்தவர் வந்து 743 பேர் என தற்பொழுது சென்னையில் வந்து இவர்கள் வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தற்பொழுது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு இந்த எண்ணிக்கை வந்து இன்று நடைபெற்ற வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீட்டில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை, சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். இது தற்பொழுது வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ள தகவலாக உள்ளது. பெண் வாக்காளர்கள் சென்னையிலுடைய பெண் வாக்காளர் என்பது 13,31,243 பேர் வந்து சென்னையில் பெண்கள் வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தற்பொழுது வெளியிட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் குறிப்பிட்டுள்ளது. ஆண் வாக்காளர்கள் 12,47,690 பேர் வந்து ஆண் வாக்காளர்களாக தற்பொழுது சென்னை மாவட்டத்தில் தேர்தல் ஆணையம் கண்டறிந்துள்ளது. மூன்றாம் பாலினத்தவர் வந்து 743 பேர் இந்த தேர்தலில் வாக்களிக்கலாம் என இன்றைய நிலவரப்படி சென்னையில், அதாவது அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் படி தற்பொழுது சென்னை மாநகராட்சி ஆணையர் வந்து வெளியிட்டுள்ளார். அந்த வரைவு வாக்காளர் பட்டியலுடைய தகவல் தான் இது. சென்னையை பொறுத்தவரை பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். பெண் வாக்காளர்கள் 13,31,243 பேர் வந்து பெண் வாக்காளர்கள் சென்னையில் உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் 12,47,699 பேர் வந்து ஆண் வாக்காளர் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர்கள் வந்து 743 பேர் உள்ளனர். இவர்கள் தான் இன்று தேர்தல் வைத்தால் கூட அவர்கள் வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தற்பொழுது இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு கண்டறிந்துள்ள வாக்காளர்களுடைய விவரமாக உள்ளது. சென்னையில் தான் வந்து அதிகமான வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டுள்ளனர். அந்த விவரங்களும் தற்பொழுது கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.